சென்னை வானகரம் ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு இன்று நடைபெற்று வருகின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த பொதுக்குழு நடைபெற்று வருகின்றது. சரியாக 10 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் இந்த பொதுக்குழு நடைபெறும் இடத்திற்கு அரங்கிற்கு உள்ளே சென்றதுமே அனைத்து கதவுகளுமே அடைக்கப்பட்டது. குறிப்பாக ஸ்ரீவாரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய பிரதான கதவுகள், பல்வேறு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த அனைத்து கதவுகளுமே அடைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் அதிகமான அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் திறந்திருந்தாங்க. 2500க்கும் மேற்பட்டவருக்கு உரிய அழைப்பிதழ் முன்கூட்டியே அனுப்பப்பட்டிருந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளே சென்றதுமே அனைத்து கதவுகளுமே அடைக்கப்பட்டிருந்ததுனால பொதுக்குழு அனுமதிப்பதற்கான அழைப்பிதழை வகித்துக் கொண்டிருந்த பலருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதால் கதவுகளுக்கு முன்பாக சூழ்ந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய பவுன்சர்கள் மற்றும் அதிமுக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கடுமையான வாக்குவாதத்தோடு கேள்விகளை எழுப்பியிருந்த சூழல்ல ஒரு கட்டத்துல பொறுமை இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சுவர் எறிவித்தும் கதவுகளை இடித்து தள்ளியும் சென்றனர். ஒரு இடத்துல மிக அதிகமான உறுப்பினர் மற்றும் அதிமுக கதவுகளை இடித்து சென்ற போது கீழே இருந்த தடுப்புகளும் கீழே விழுந்து அதன் மூலமாக பலர் தடிக்கு விழுந்து ஒருவரை ஒருவர் மிதித்து கொடுத்து மீட்க முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில அருகாமையில் இருந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படை துறையினரும் பவுன்சர்களும் சுதாரித்துக் கொண்டு அனைவரையும் மீட்டு கதவுகள் முழுவதுமாக திறக்கப்பட்டு அனைத்து தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருமே தற்போது அதிமுக பொதுக்குழு நடைபெறும் ஸ்ரீவாரி மண்டபத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் அனைவருமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல நிலைமை கட்டுக்குள் வந்துள்ளது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஹரிஹரன்.